நாடகத்துடைய விளக்கம் வேண்டும். வேண்டுமானது எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா, நாடகத்துடைய விளக்கம் தேவை. தம்பி, இது என்ன கிராமம்? கீழக்குண்டூர். தம்பி, இந்த கீழக்குண்டூர் நன்னகரத்தில் இன்று ஓரிரவு நம்மை தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? ஐயா, கூத்து வச்சா கூட்டம் கூடும். கூத்து வச்சா கூட்டம் கூடும். எல்லாம் கும்பலா சேர்ந்து கேமரா மூத்து பன்மணிக்கு சொல்ற அப்படியே குட்டி போய் ஏன்டா அடிச்சா தம்பி அனுப்புறோம் சின்ன பிள்ளை. ஐயா, இந்த வீரவாழம் மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு வீரவாழ் மாரியம்மன் வீரவாழ்வு மாரியம்மன் வீரவாழி தம்பி, வீரவாழி மாரியம்மனுக்காக செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனைகளை செய்து தேர் திருவிழாக்களை செய்து ஆமா அந்த அம்மனுக்காக இன்று ஓரிரவு முதல் நாள் உபயம். ஆமா, நீதான் முதல் ராத்திரி. ஆமாங்க, இன்னைக்கு முதல் ராத்திரி, நாளைக்கு ரெண்டாம் ராத்திரி. முதல் ராத்திரி அதாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. திருப்பி எத்தனை சொல்றான்? என்னடா மனம் இது? நீங்க ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு நாடகம் இன்றைக்கு முதல் ராத்திரி. இன்று அம்மனுக்காக இன்றைக்கு திருவிழா. ஆமா தம்பி, 1008 முதல் தாய் என விளங்கு சக்தி 64 கோயிலும் கொண்டு நமது குலதெய்வத்தை கொடுப்பவனை மைந்தருக்கு மேல் கொடுத்தவள் சூரன் மாலவே கும்பட்டி சுப்பன் மகிழன் சண்டன் கொண்டன் அம்பாள் மைசூரனை மடித்தவள். இந்த அம்மன் இருக்க இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே தாய். அந்த மகமாரி அம்மன் தான் நமக்கு எல்லாம் தாய். ஈசன் தான் தகப்பன், இந்த ஈஸ்வரி தான் நமக்கு தாய்.
அதனாலதான் ஒரு கிராமம்னு இருந்தா அது எத்தனை வீடு இருந்தாலும் சரிதான். ஒரு 20 வீடு 40 வீடு இருந்தாலும் சரிதான். 2000 வீடு இருந்தாலும் சரிதான். ஆமா, 3 செங்கல் வச்சு அது மாரியம்மன் கும்பிடுவாங்க. மாரியம்மன் கோவில் மட்டும் ஒரு கிராமம்னு இருந்தா எந்த தெய்வம் இருக்கோ இல்லையோ ஆனா மாரியம்மன் மட்டும் இல்லாத இருக்காது. அது ஏன்னு கேட்டா அந்த அம்மா தான் இந்த உலகத்துக்கு எல்லாம் தாய். அதனாலதான் ஏன் ஓ பரசக்தி புரியாத அம்மன் ஒரு திட்டளித்த வாடா. ஓ பரசக்தி புரியாத அம்மன் ஒரு திட்டளித்த வாடா. இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி தான். அந்த சக்தி தான். இந்த உலகத்தையே படைத்தவள் அந்த சக்தி தான். நம்மை படைத்தவள் அந்த சக்தி தான். அந்த அம்மா இல்லைன்னு சொன்னா இந்த உலகமே கிடையாது. அதனாலதான் இந்த பாட்டை எழுதினவரு ஓ பரசக்தி புரியாத அம்மன் ஒரு திட்டளித்த லோகா. தாமரை குலம் மஞ்சார சம்பந்தம் கொடுத்தா என தரும் எங்க தனந்தர கல்வி தரும் தலராமணமும் தரும் நமக்கு சந்தோஷம் இல்லை சொல்லுங்க. அது கண்டனவாதாபி குலமே முந்தி கண்ட துண்டமே செய்த அந்த முதல் பண்டையர்கள் கண்டது கண்ட பலனே. நாட்டிலே அவருக்கு நல்லது தம்பி. ஒரு சபைன்னு சொன்னா நாவடக்கத்தோடு வார்த்தையாடும். பயந்து கண்டிப்பா இந்த பூமியில ஒரு மனிதனா பிறந்து விட்டால் பயந்து வாழ்ந்தால் சுகமா நாவடக்கம்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு அடக்கத்தோடு வாழ்ந்தால் அவன் கண்டிப்பா புகழும் கீர்த்தியோட வாழ்வான். கண்டிப்பா. அதனாலதான் இந்த பாட்டை எழுதுறது நாவடக்கி வாழ்க்கை வந்து பாவம் தொழில் நாட்டிலே அந்த மாதிரி தம்பி இந்த மகமாரியம்மனை பற்றி புகழும் பாடி அதனால் இந்த அம்மனுக்காக அம்மனுடைய புகழையும் பேரையும் சொல்வதற்கு நமக்கு அருகதை கிடையாது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச வரை நம்முடைய சித்த அறிவுக்கு ஏற்ற வரை தெருக்கூத்து நடத்த வந்து நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா நீங்க எப்படி ஈத்து போட்டு வாங்குறீங்க? ஆட்டுக்கு மாட்டுக்கு லோட் பண்ணா கவர்மெண்ட் பணம் வாங்கி போச்சுக்கலாம். ஒத்திக்கு லோட் பண்ணா உடம்பு தாங்காது. ஒரு புள்ள தப்பு செய்தா அதை தண்டிப்பாங்க. அப்பதான் தப்பை எடுத்துக்கட்டி செய்யாது அடுத்த நாளைக்கு. ஓ அந்த மாதிரி எதனா தப்பு ஈத்து போட்டு வாங்கறதா? புத்தூர் போத்துக்குள்ள உன மாடிக்கணும் தம்பி. அப்படி கிடையாது. பிள்ளை தவறு செய்து விட்டால் தாய் தந்தை கண்டிப்பது உண்டு. மறுபடியும் அதே பிள்ளையை ஆசையோடு அணைப்பது உண்டு. ஆசை அன்போடு கூப்பிட்டு அணைப்பது உண்டு. அதை போல நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம்.
இது நாள் வரைக்கும் நம்ம அந்த பக்கம் வந்தது இல்ல. ஆமா, ஆனா வந்துக்கிறோம். கொள்ளூர் வந்துக்கிறோம், அந்திரி வந்துக்கிறோம். அப்படி போறோம். புத்தூர் வந்துக்கிறோம். மரநூறு தாண்டி அத்தாட ஆயந்தூர் போய்க்கிறோம். அதெல்லாம் உண்டுதான். ஆனா இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கோம். அதனால நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். இரு 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 தம்பி, இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். இன்னைக்கு கூத்து பார்க்க வந்தவங்க கூத்து வச்சவங்க, கூத்து பார்க்க வந்தவங்க குடுத்து வச்சவங்க. ஆமாம்பா, இன்னைக்கு அந்த மாதிரியான கூத்து பார்க்க வந்தவர்கள் கண்டிப்பா குடுத்து வச்சவர்களே. அப்பேற்பட்ட நாடகம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கதையான நாடகம், இன்னைக்கு பக்தியான நாடகம். அது இந்த ஊரார் விருப்பப்படி சொன்ன நாடகம். அதான் என்ன ஊரார் விருப்பப்படி கிருஷ்ணன் தூது, விதுரன் விருந்து. ஆமா, இன்னைக்கு மகமாரி அம்மனுடைய அருளை பெற்று இன்னைக்கு பகவானுடைய சதுர்புஜ சேவையை பெற போகிறேன். கண்டிப்பா. அதனால இன்னைக்கு கூத்து பார்க்க வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்களே. அதனால கிருஷ்ணன் தூது, விதுரன் விருந்து. இன்னைக்கு யாரும் பேசவே கூடாது. அதான் சைலண்ட்ல வேலை கூடாது, அதெல்லாம் இருக்காது. சின்ன அதனால் இந்த நாடகத்தில் முதலை தங்கி வரக்கூடிய பொறுமையை வரக்கூடிய அன்னவரால் மற்றவர மட்டும் வாங்கினா பண்ண மாட்டேன்னா
ஆகாஷ் யாருக்கு கால் பண்றான் பாரு நீண்ட ஆயுளம் பெற்று நிறைந்த செல்வத்தோடு
முன்னால் எழுந்தருளிய வீரவாழி மாரியம்மன் வீரவாழி மாரியம்மன் வீர வாழி மாரியம்மன் வீரவாய வாழி வீரவாழ்வு மாரியம்மன் மாரியம்மன் மகமாரியம்மன் ஆமாங்கய்யா. ஊர்காக்கும் தேவதை தேவதை. உத்தண்ட மகமாரியம்மன் மாரியம்மன் தத்து வருத்து சைலண்ட். சமயநாராயணம் ஆமா பேசாதேம்மா சைலண்ட் அம்மா மகமாரியம்மன் மகமாரியம்மன் அதுதான் அம்மையார் சொன்னார் எப்படிங்க கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படி என்றால் அவை பிராட்டி சொன்னாங்க ஆமாண்டா அது எப்படி என்றால் 4 வீடு இருந்தாலும் சரிதான் ஆமா 4000 வீடு இருந்தாலும் 4 லட்சம் வீடு 4 கோடி வீடு இருந்தாலும் சரிதான் ஆமாங்க 4 வீடு அந்த 2 செங்கல் நட்டுனாலும் அது மாரியம்மனுக்கு வேண்டும் ஒரு சொம்பு அப்படிதான் கூழ் கரைச்சு வச்சு கண்டிப்பா முன்னால 2 வேப்பிலையை வைத்து ஆஹா பிள்ளை கழுத்துக்கு குத்தி அம்மாவுக்கு அம்மா கும்பிடுவாங்க அது ஏன் ஆஹா சத்து ஒரு தீ சமயம் 16000 ஆமாங்க அதுக்குதான் கோவில் இல்ல ஊரு குடியிருப்பதில்லை குடியிருக்க வேண்டாம் ஆமா அப்படின்னு முன்ன பெரியவர்கள் ஆஹா அவையாருடைய வாக்கியம் ஆமா அத்தன்மை போல சபையை பார்த்தால் அறிவுக்கு ஆச்சாரத்துக்கும் எப்படி தோற்றப்படுகிறது சபை ஆமாங்க ஐயா சபை 4 வேதம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்கான 64 கல்விக்கான 96 தத்துவம் 96 தத்துவம் இதிகார புராணங்கள் எல்லாம் கரகத்து வந்தார் ஆஹா பெரியவர்களை பார்த்தியா ஆமா எவ்வளவு அமைதியாக அமைதியாக. அதற்கு ஆச்சாரத்துடன் அமர்ந்திருக்கின்றார் கனா தனவான்கள் அமரக்கூடிய சபை இந்த பக்கம் பார்த்தியா பெரியவர்கள் எவ்வளவு அமைதியாக அமைதியாக ஆனால் நான் ஒண்ணு நினைக்கிறேன் மனோரஞ்சன் எப்படி கெட்டிக்கார பையனுக்கு நவைக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம படுத்துட்டு வரேன் ஏய் வாடாங்க காலையில யாருடா காலையில போகுது சாப்பாடும் அது வேணுமே படுத்துட்டா யார் தருவாங்க அதே தரப்போது வாத்தியாரே விடுந்தனி ஆடி உனக்கு கொடுப்பாரா அதான் விடு அப்பேற்பட்ட கனவு அனுபவங்கள் அமரக்கூடிய சபை சபை ஏய், ஓ மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குருதா தெய்வம் சபையை பார்த்தா என் கண்ணுக்கு எப்படி தோற்றப்படுகிறது தெரியுமா எப்படி ஆளிலை பூவங்காயும் காலையில பூ காயும் இனிதேறும் பழமுண்டான இனிதேறும் பழமுண்டானால் சாலவே பற்றி எல்லாம் தற்படி என்றே வாழும் காலவே பற்றி எல்லாம் கண்மூடி என்றே வாடும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடா கோடி கோடான கோடி ஆமா ஆளிலை அதை விட்டால் அங்கு வந்து இருப்பார் ஆளவிருத்தல் இருக்க ஆமா மரம் ஆமா அது தழை தாங்கி இருக்குமா கண்டிப்பா தழை தாங்கி தலை தோங்கி பூத்து பிஞ்சருங்கி கனி பழம் பழம் பழுத்திருக்கும் வைத்திருக்கோம் விதமான பட்சிகள் எல்லாம் அது பலவிதமான பச்சையை பறக்கும் பச்சை எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து வயிறார சாப்பிடும் அந்த பழத்தை ஐயார சாப்பிட்டு சாப்பிட்டு தன் குடி என்றே தன் வாழும் அது இனாஸ்தரம் வீட்டுக்கு செல்லும் அப்போ ஆளவிருச்சம் போல் தழை தாங்கி அமர்ந்திருக்கின்றது ஆமாவே சபையானது பறக்கக்கூடிய பட்சியம் நம்ம 16 பேரும் பிறக்கக்கூடிய பச்சை இருந்தாலும் இன்றைக்கு உட்கார்ந்து ஒரு இரவு உட்கார்ந்து சாப்பிட்டு நல்ல முறையாக நல்ல சொற்களை பாடி ஆடி முடித்துவிட்டு நாளைக்கு தலைவாசல் பக்கம் அதுக்குதான் இவ்வளவு நாடகம் இருக்கு இருக்கு பெரிய நாடகம்லாம் இருக்கு ஆமா ஆனால் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் புண்ணிய சரித்திரம் புண்ணிய சரித்திரம் ஆனால் சதர்முடைய சேவையை பார்த்துட்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் கண்டிப்பா அப்பேற்பட்ட நல்ல நாடகம் நாடகத்திலேயே புண்ணியமான நாடகம் புண்ணிய சரித்திரம் தமிழ் என்னடா நினைச்சா கடைசியில பார்த்தா கிருஷ்ணன் தூத ஆடுங்க அப்பேற்பட்ட ஆனா பக்தி வாழ்ந்த நாடகம் ஆமா சாணாக சாமி சாரூப சாயம் சென்று 4ஆம் பதவிக்கு இடம் இடம் ஆனால் அந்த கிருஷ்ணன் சேவையை கண்டு சதாபுஜ சேவையை கண்டு தரிசனம் செய்து தன் மனைக்கு சென்றால் வந்த வினைகளில் வழிபட்டு விலகி ஓடி போயிடும் அப்பேற்பட்ட சரித்திரமான நாடகம் ஓடி போயிடும் ஆமா அப்பேற்பட்ட தனவான்கள் அமர்ந்திருக்கின்றார் ஆமா அண்ணனுடைய பாதத்தில் பாதத்திற்கும் முன்னால் எழுந்தருளிய யாரு வீரவாழி மாரியம்மன் அம்மா அம்மா கண்டிப்பா அம்மாவுடைய பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் பாத்தியார் அவர்களுக்கும் உனக்கு எதனா நாளா கேட்டு வாங்க மாட்டேங்க வாங்காதீங்க
கேட்டு வாங்க மாட்டோம். ஆனா கேட்காத குட்டா வாங்கிக்குவான். வாங்கிக்கிறான் பாரு. கேட்காத குட்டா. போ. கேட்காத குட்டா வாங்கிக்குவான். ஏன் முதல்ல நீ ஏம்மா சொல்லிட்டு போறேன் நல்லா அப்படி போடு. கேட்கலாம் மாட்டாரு கேட்டாலும் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ. ஆமாங்க கேட்டா கொடுத்து வாங்கி பரவாயில்ல. முதல்ல நான் வந்தேன்னா போனி ஆயிட்டாமா முன்னால சபையில. ஆமாங்க ஆனா முதல்ல நான் வந்த பிறகு போனி ஆன உடனே விடியதுன்னு வியாபாரம் ஓஹோன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஊரை அடிப்பேன். காலையில 6 மணிக்கு கூட்டா உடனே அடைப்பேன். அந்த கையா இது அடிக்குங்க உடனே கூட்ட அடைக்குங்க. ஐயோ 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 இந்த கை தாண்டா தேண்டா எம்மாடா ஏ அப்பா இந்த கைதான் அடிக்குங்க உடனே கூட்ட அடைக்குங்க. அடிக்கிற கைதான் அடைக்கும். எங்க வந்தாங்க? ஒரே மாசம் தவறாத கூட்டத்துக்கு அண்ணன் கைடாது. ஏதோ ஒரு மாசம் தவறாதா? சித்ரா பௌர்ணமிக்கு அண்ணன் கை திருவண்ணாமலை கிரிவலப்பா. இந்த கை அண்ணன் கை எங்க அன்னதானம் போடுறாங்களோ வாரி சின்ற கை இது அண்ணன் கையா ஆகி வச்சா குண்டனோட மெத்தினி தூக்கி திட்டுறமா மெத்தினி தூக்கி போய் ஒத்தப்படையில விட்டுற போற. எப்பவுமே வந்தா ஒத்தப்படையில போவே. ஒத்தப்படை போனா நடுகட்டானுங்க ஆவாது. கரெக்ட். எப்பயுமே முழுக்க குடுத்துறாங்க. ஒரு குளிப்பு கூட மகாராஜா நான் வாங்கிக்கிறேன். என்னது அவங்க அடிச்ச அந்த வார்த்தை கேட்டுங்க. அதுல நான் உங்களுக்கு விளக்கம் அப்படியா? தர்மராஜி 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 தர்மராஜன் தர்மராஜன். ஆமாங்கய்யா. ஐவர் ராஜாக்களுக்கு மூத்தால இருக்கக்கூடிய தர்மராஜ். ஆமாங்க அப்படின்னு நங்கர விளக்கமா புரிந்து விட்டேன். கரெக்ட் 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 கரெக்ட். ஆனால் ஐவர் ராஜாக்கள் எப்படி ஜனனமானோம், சந்திரகுல பரம்பரை எப்படி தோன்றுச்சு, அந்த விளக்கம் சொன்னதாங்க தெரியும். எங்க அப்பா இருக்காரு. ஆமா பாண்டு மகாராஜன். அவருக்கு 2 மனைவி. முதலாதேவி மாதுராதேவி. கரெக்ட். ஆனால் 2 மனைவி கல்யாணம் திருமணம். அது ராஜா விட்டு தம்பதிகள். ஆமா ராஜாவோட பிள்ளைங்க. ஆமா கல்யாணம் நடந்த உடனே அப்படி நந்தவனத்துல சென்று உல்லாசமாக வரலாம், அவரை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படி எங்க அப்பா பாண்டு 2 மனைவியை அழைத்து கொண்டு நந்தவன வேடிக்கை பாக்குறாங்க. அப்படி உல்லாசமாக இருந்தார்களாம். அப்படி இருக்கிற நேரத்தில் அவதாத்த முனிவர் தவம் முடிந்து விட்டார். தவம் முடித்த உடனே தன் பெண்ணாதி முகத்தை அவர் பார்த்தார். யாரு? அமிர்த முனிவர். ஆமா அவர் முகத்தை அவர் பெண்ணாதி பார்த்தது. அப்போ பார்க்கும்போது இருவரும் காம பார்வை பார்த்தார்களாம். காம பார்வை. ஆமாண்டா. அப்போ அந்த அம்மா தெரிந்து விட்டது. ஐயா நீ பார்க்கிற பார்வை நன்கர விளக்கமாக எனக்கு தெரியும். ஆனால் இப்ப நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? பட்டம் பகலாக இருக்கிறது. பகலில் ஆண் பெண் சேரப்படாது. அப்படி சேர்ந்தால் அது பாவ செயல். எந்த காலத்துல ஆணும் பெண்ணும் பகல்ல சேரக்கூடாது. ஏன் மகாராஜி நீ வேற இந்த காலத்துல எடுத்துக்கு. இந்த காலத்துல பகல் எங்க கிட்டு போறோம் தெரியுமா? ஏரி கிட்டு போறோம், ஆத்து கிட்டு போறோம், பீவளம் செடி கிட்டு போறோம், மெல்ல கிட்டு போறோம். அந்த பார்த்து போய் அவங்கிட்ட சொல்றேன் அணைக்கட்டுக்கிட்டு போறான். ஏற்கனவே அணைக்கட்டுக்கிட்டு போறான். பிச்சைக்காரி போறோம். என்ன பார்த்து சொல்லு, பிச்சைக்காரி போகணும்.
ஏய், மகனே. பட்ட மகளை போய் ஆணு பண்ணி சவுண்ட் பண்ணிடுறாங்க. ஏய், எப்படா பண்ணி ஏய். நான் பார்த்து டிராமா ஆம்பளை பசங்க காஞ்சி போயிருக்காங்க எப்படா பண்ணி விடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க போடுடா வாயை. ஏய், அது அப்படியே இல்ல. ஆராய பிரபஞ்சத்தில் யாரும் கலை என்ன? என்கிட்ட சொல்லுங்க, அவன்கிட்ட சொல்லாது. அவன் இந்த மாதிரி நல்லவனா? அவ்வளவு நல்லவனானே? எவனா சாப்பாடு சாப்பிட்டா புடிந்து விடுறான் அம்மா சரி சரி. ஆனால் யானை முதல் எருமைக்கடை 8886 ஜீவராசிகள் இருக்கல்லவா? அல்லவா? அதுல ஒரு ஜீவன் தான் இந்த மானிட பிறவி. ஆனால் காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு ஐந்தறிவு. ஐந்தறிவு, மனிதனுக்கு ஆறறிவு. மனிதனுக்கு மட்டும்தான் பகல் இரவு, இரவு, இரவு பகல், அண்ணன் தம்பி அக்கால் தங்கள் மாமன் மாமன் மாமி ஆமா முறையோடு வாழ வேண்டும். வன்முறை மானிடனுக்கு மட்டும்தான். மட்டும்தான். காடகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு அல்ல. அல்ல. அதனால் மானிட பிறவி. அதனால் எல்லா விவரமும் தெரிந்தவர் தெரிந்தவர். யாரா அமுதந்தவர். வெஞ்சாது இப்படி தெரிவிக்கிறார் அல்லவா? அல்லவா? அப்படி என்று இந்த மானிட உருவத்தை மாற்றி காமத்தில் திறந்தது மான். ஆண். ஆனா ஆண்மான் பெண்ணானாக இரண்டு பேர் உருவத்தை உருவத்தை மாற்றி மாற்றி நாடகத்திலே புனைத்து செய்தார்களா? செய்தார். யாரா அமுதந்த முனிவரும் தன் பெஞ்சாதி. பெஞ்சாதி. அத எங்க அப்பா பார்த்துட்டாரு. ரெண்டு பெண்களோடு போயிருக்காரு. அவர் இளந்தட்டு மைனீர். அதான். இளவாலிபர் மனிதர். கல்யாணம் ஆனதோர் அல்லவா எங்க அப்பா பார்த்த உடனே இவருக்கு கோபம் வந்ததா? வந்தது. மனிதனை கூட பார்க்காமல் அச்ச பயம் இல்லாமல் காட்டு மிருகமா இருக்கக்கூடிய மான் உணர்ச்சி செய்கிறது. செய்கிறது. அப்படி என்று களத்தில் வில்லெடுத்து சட்டால் என்று போட்டார் மாமி மானத்தை போட்டு விட்டார். மான் கீழே வந்து விட்டார். மான் விழுந்தது. மான் விழுந்தவுடனே முனிவர் இருந்தார். முனிவர் விழுந்தார். அப்பவே எங்க அப்பா பார்த்தாரு. பார்த்தாரா? என்னடா இது மான் என்று பானம் போட்டார். பானம் போட்டான். முனிவர் எழுந்திருக்கின்றாரு. முனிவர் உடனே தோன்றி விட்டாரு. முனிவர் என்றால் சாதாரண ஆள் இல்ல. ஆளு இல்ல. எப்படிங்க ஏய், இது நம்ம பார்வைக்கு இருக்குது. இது ஊனக்கண். ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை மூடி மூடி ஞானக்கண்ணை திறந்தால் திறந்தால் திரு அண்ணாமலையில் என்ன நடக்கின்றது? நடக்கின்றது. இல்லை சிதம்பரத்தில் என்ன என்ன நடக்கின்றது? திருப்பதியில் என்ன என்ன நடக்கின்றது? நடக்கின்றது? உட்கார்ந்த இடத்திலேயே கண்ணை மூடினவுடனே ஞானத்தால் தெரியுமா? தெரியுமா? யாருக்கு? முனிவர் முனிவர்களுக்கு. ஆனால் முனிவராக என்ன விபரீதம் நடக்குமோ? நடக்குமோ? கடவுளுக்கு சமமானவர் அல்லவா? அல்லவா? அப்படி என்று கரத்தில் சில என்ன வில்லு வில்லு. வில்லை பிடித்து தகித்த வண்ணமாக இருந்தாராம். இருந்தாராம். அப்ப பார்த்தார் அமதந்த முனிவர். அடே பாண்டு, பாண்டு. உனக்கு இரண்டு மனைவி. மனைவி மாத்திரம். ஆனால் எல்லா சுகத்தை விட எல்லா இன்பத்தை விட அந்த சிற்றின்பம் இந்தோ அதை கொஞ்சம் அள்ளி உள்ளாங்க. சந்தோஷமானது அல்லவா? அல்லவா? அதனால் என் பெண்ணியாதியோட ஆண்மான் பெண்மானாக வடிவெடுத்து நாங்க ரெண்டு பேரும் புணர்ச்சி செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் விமானம் போட்டாய் அல்லவா? அல்லவா? உனக்கு 2 மணி மாத்ரா தேவி குந்தமாதேவி உன் பெண்ணியாதியோட நீ சேர்ந்தார். சேர்ந்தார். சிரசு படாலதி வெடி கட்டவது. காவத்தை கொடுத்து விட்டார். சிறிய வயசு புது கல்யாணம் நடந்தது. 2 வயசு 4 வயசு சின்னஞ்சிற வயசு இந்த வயசுல முனிவர் சாபத்தை கொடுத்து விட்டாரு. ஆமா மனு சிற்றின்பத்தில் ஈடுபட்டால் அது தலையானது படாது வெடித்து விடும். உயிர் வாழ முடியாது. முடியாது. அதனால் எங்க அப்பா அகஸ்தனாபுரத்துக்கு வரவில்லை. வரவில்லை. தவவேடம் உண்டு. தவஜாதிகளோட கானகத்துக்கு சென்று விட்டார். எங்க அம்மாவும் பணிவிடிக்கு போய்விட்டது. சில காலம் சென்றவுடனே அந்த தவம் முடிந்து விட்டது. எல்லா தவஜாதிகளும் கைலாயம் தாழ்வாக சாமீப சாரூப சாய்க்கு எல்லாரும் பதவிக்கு போகலாம்னு போறாங்க. எங்க அப்பா என்ன நினைச்சாரோ பூலோக வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. பதவிக்கு போயிடுவோம் அப்படின்னு முனிவர்களோடு இவரும் போனாரா? ஆறு எங்க அப்பா. அப்ப அதுல ஒரு முனிவர் பார்த்தார். அரே பாண்டு, என்ன பின்னால் வரப்படாது ஏன்னு கேட்டார் அப்பா. டேய், மானிட பிறவி பிறந்தால் திருமணம் நடந்து ஒன்றோ இரண்டோ பிள்ளைகளை பிறந்தால் தான் சொர்க்கத்தில் இடம் உண்டு. அதுக்குதான் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு இடம் இல்லை. முதல்ல சிற்றின்பம் அப்புறம் தான் பேரு. அதனால் உனக்கு திருமணம் 2 மனைவி. கல்யாணம் நடந்ததை தவிர பிள்ளை இல்லை.
அதனால் பிள்ளை பிறக்கல. ஆமா எங்க பின்னால வந்து ஒன்னால எங்க பதிவு எங்க தவம் கட்டிடும். ஆமா எங்க பின்னால் வரப்படாது என்று சோர்வு மிகத்தோடு வந்திருந்தார். யாரு எங்க அப்பா. ஆமா அப்போ பிறவாங்கன்னு எங்க அம்மா குந்தமாதேவி நடந்த விவரத்தை அறிந்த உடனே எங்க அம்மா என்ன சொல்லுது, ஐயா உன் இஷ்டம் இருந்தால் எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு. உன் இஷ்டம் இருந்தா எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு. அது எப்படி என்று கேட்டார். சூரஜாரனுக்கு மகளாக பிறந்து தூர்வாசனிடத்தில் சென்று பணிவிட வேலை செய்து 5 மந்திரம் பெற்றிருக்கிறேன். 5 மரியாதைகள் பெற்றிருக்கிறேன். ஆமா மந்திர சக்தியினால் தேவர்களுடைய அமிர்தத்தினால் பிள்ளை பாக்கியம் உண்டு. அதற்கு எங்க அப்பா முதலாக வட்டத்து உரிமையான பிள்ளை வேண்டும் அல்லவா? அதனால் நீதி தவறாத மன்னன் யாரு? ஓர் மந்திரத்தை உச்சரித்து யமனுடைய அனுகிரகத்தினால் மனு கருவாகி உருவாகி அவர் யமலோகத்து தர்மர், அவர் யமலோகத்து தர்மர், இவர் பூலோகத்து தர்மர். இந்த பூலோகத்துக்கு தர்மர். ஆமா. இரண்டாவது அவர் யமலோகத்து யம, இவர் பூலோகத்துக்கு தர்மன். இரண்டாவது வாழ்வனுடைய அனுகிரகத்தினால் ஓர் மந்திரத்தை உச்சரித்து அதிக பலப்படுத்திய பீமாட்சி பிறந்தார். ஒரு தம்பி பீமன் பிறந்தார். உண்மைதான். மூன்றாவது தேவலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரன் யார்? தேவகுமார் தேவேந்திரன். ஆமா அவருடைய அமிர்தத்தினால் அர்ஜுனன் பிறந்தார். நாங்க 3 பேரும் எங்க அம்மா குந்தமாதேவிக்கு பிறகாக ஜனனமாகி விட்டோம். எங்க சின்னம்மா ஆமா சும்மா இருக்க அல்லவா ஒரு மந்திரத்தை உச்சரித்து அசுடி தேவர்களை வரவழைத்து சகாதேவன் எவ்வளவு அம்சமாக பிறந்த பார்த்தியா? ராஜாக்கள் அம்சமாக பிறந்தவன். எங்க பிறந்தான்? காடகத்தடியில அமதத்தமணிவர் ஆசிரமத்தில் ராஜாக்கள் ஜனனமானோம். தம்பிடே கைமாத்துல இருந்து கத்திக்கிட்டு வரண்டா தம்பி. நீங்க கத்துனீங்கன்னா நாங்க அப்படி நான் சொல்றது ஒரே சொல்ல முடிச்சுட்டு போயிடுவேன். போக முடியாது. ஆமா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா பின்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். அப்படி ஐவர் ராஜா பெரியப்பா இருக்காரு தம்பி. ஆமாப்பா திராட்டி மன்னன். ஆமா எங்க பெரியம்மா காந்தாரி. காந்தாரி அவளுக்கு அமைதியா இருக்க. 100 பிள்ளைகள் எங்க பெரியப்பா பிள்ளைகள். ஆமா ஆனால் எங்க அப்பா சில காலம் சென்றது காலமாகி விட்டார். அழகாக வளர்த்து பெரியப்பா பார்த்தார். செத்தவன் பிள்ளை இருப்பவர்களும் அந்த வார்த்தையை சிறமேல் கொண்டு நாங்க தம்பி பிள்ளைகள் இல்லவா எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அம்மாள் பிள்ளை 100 நாங்க 155 பிள்ளை முதல் குரு கிருபாச்சாரி, இரண்டாவது குரு கண்டிச்சாலையில பாடம் வாசிக்க வைத்தார். ஆனா எல்லாரும் ஒற்றுமையாதான் இருந்தோம். அதுல ஒரு விவரம் கொண்டு போவது ஆனால் எனக்கு நேர் எழுவனா இருக்கான தம்பி பீமாச்சி. ஆமா அவன் கொஞ்சம் முரட்டு சுவாசமா. ஆமா அதனால் அவனுக்கும் எங்க பெரியப்பார் பிள்ளை இருக்கான துரியோதன ஒற்றுமையே வராது. சின்ன வயசுலயே உட்கார்ந்துருக்காங்க அந்த பால்வாடி. அந்த வயசுலயே ஒற்றுமை எந்த நேரம் 2 பேருக்கு வெகுட குரோதம் வந்து கொண்டே இருக்கும். சின்ன வயசுல. ஆமா அதவான் பெருசாக எண்ணி ஆழா போன இந்த மண்ணு இறந்தார். இந்த மண்ணுல இறக்க போவது கடைசியில இருக்க போது இதே மண்ணுதான். அதே மண்ணுதான் வளர்க்குது. அதே மண் தான் நம்ம சாப்பிடுது. மண்ணுக்காக ஆசைப்பட்டு சண்டாளன் என்ன செய்தான்? ஐவர் ராஜாக்களும் அரக்கு மாளிகை ஏற்பாடு செய்து அதிலே குடியேற்றினான். எம்பெருமான் அருளால் அதிலே தப்பி பிழைத்து முன்னிட்டு மங்களம் சென்று பக்காசூரனுக்கு சோறு கொடுத்து இரவோடு இரவாக பாஞ்சாலபுரி சென்று என் தம்பி அர்ஜுனன் வளையாக வெள்ள வளைத்து
வளைத்து பட்டாந்திரத்தை அடுத்து பாஞ்சாலியை கரம் பிடித்து 5 நாள் முகூர்த்த அழகா நடந்தது. இந்திரபிரசத்த நகரம் ஈச்சங்காட்டை அழித்து ஏற்பாடு செய்து அதிலே குடியேறி இருந்தோம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் எங்க சித்தப்பா இருக்காரு. ஆமா ஆமா, விதிர சித்தப்பா. அவர் கரத்திலே ஒரு நிருபத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதே அழுது கொண்டே வருகிறார். அதேதான் இப்போதைக்கு யார கூப்பிடணும், யார அழைக்கணும். அப்படியா? அப்படி வரும்போது அழுவாத சித்தப்பா, நான் இருக்கேன், நான் அண்ணன் பிள்ளை, நான் இருக்கேன். அழுவாத சித்தப்பா, அவரை சேர்த்து மாற்றி செய்து அதனால் இப்ப இந்திரபிரசத்தில் குடியேறி இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரம் அதனால் தூது பகடையாடு நாடு ஆட்சி உப்போடு வருவச்சட்டும் கைப்பற்றிக் கொண்டான். ஆமா, 12 முடித்து ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம் கழித்து எங்க இருக்கோம்? விளையாட நாள் கொடுக்கப்பட்ட உபலாவிய பட்டணத்துல தங்கியிருக்கிறோம். தெரியுமா? உலகமாமுடைய தூதாக அனுப்புகிறோம். ஆடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதன். புரியவில்லை. நாகபத்தினி பாஞ்சாலி போயிட்டு வா. பத்திரி பாஞ்சாலி இருப்பா. Shadow.
கத்தினா அடிப்பா அப்படியே ரொம்ப ரத்தம் மார் 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 தொடர்ந்து ஷாட் தானே யாரை கேட்டு போச்சு நாப்பா உண்டு மெசேஜ் பண்ணுங்க தமிழ் வாயில போய்